பிராமணர், பிராமணர் அல்லாதார் அந்த வித்தியாசம் உணர்தல், அதற்கான தீர்வுகளை நோக்கி அவர் எடுத்த பயணங்கள், இது தொடர்பாலாம் பார்க்க போறோம். பகுதிக்குள்ள இணையலாம். 50% இடங்கள் பிராமணர் அல்லாதாருக்கு போகணும் அப்படின்ற ஒரு கருத்தை பெரியார் வைக்கிறார். காங்கிரஸை ஒழிப்பதே என்னுடைய முழு நேர வேலையெல்லாம் சொல்றாரு. நாயக்கர் ஒரு கர்ம யோகியாகவும் தன்னலமற்ற தியாகியாகவும் அந்நாட்களில் விளங்கினார். கல்லை எடுத்து ஆத்துல போட்டாலாவது துணி வெளுக்க பயன்படும். இப்படி ஒரு வைக்கத்தப்பன் இருக்கலாமா? இப்படி எல்லாம் பேசுறார். கோவிலுக்கு போகும்பொழுது இடது கையை விட்டுட்டா போறோம். தான் தீட்டுப்பட முடியாத அளவுக்கு சக்தி இல்லாத ஒரு கடவுள் எதற்கு பயன்? அவர் சொல்றாரு, ஏன் இந்த பொது தொண்டுக்கு வந்தேன்ட்டு சொல்றாரு. ஈவே ராமசாமி என்கின்ற நான் திராவிட சமுதாயத்தை திருத்தி உலகில் உள்ள மற்ற சமுதாயத்தினரை போல் மானமும் அறிவும் உள்ள சமுதாயமாக ஆக்கும் தொண்டை மேற்போட்டு கொண்டு அதே பணியாய் இருப்பவன். அந்த தொண்டு செய்ய எனக்கு யோக்கியதை இருக்கிறதோ இல்லையோ, இந்த நாட்டில் அந்த பணி செய்ய யாரும் வராததினால் நான் அதை மேற்போட்டு கொண்டு தொண்டாற்றி வருகிறேன். இதை தவிர வேறு பற்று ஒன்றும் எனக்கு இல்லாததாலும் பகுத்தறிவையே அடிப்படையாக கொண்டு கொள்கைகளையும் திட்டங்களையும் வகுப்பதாலும் நான் அந்த தொண்டுக்கு தகுதி உடையவன் என்றே கருதுகிறேன். சமுதாய தொண்டு செய்பவனுக்கு இது போதும் என்றே கருதுகிறேன். ஸோ இதுதான் தகுதி அவருக்கு. அதனால இந்த தகுதியில அவர் இந்த பொது தொண்டுக்கு வரார். இப்போ இந்த சேரன் மாதேவி குருகுல பிரச்சனை வந்த உடனே அவர் என்ன பண்றாரு, இவர்கள் தேர்தல் அரசியலுக்கு போலாமா வேண்டாமான்ட்டு ஆங்கிலேயர்கள் கொஞ்சம் அதிகாரங்களை இந்தியர்களுக்கு தரக்கூடிய ஒரு நிலை உருவாகிறது. போகலான்ட்டு நினைக்கும் பொழுது அப்போ அவர் என்ன சொல்றார், இந்த தேர்ந்தெடுக்கப்படும் இடங்களில் 50% இடங்கள் பிராமணர் அல்லாதாருக்கு போகணும் அப்படின்ற ஒரு கருத்தை பெரியார் வைக்கிறார். அவர் செக்ரட்டரியா இருக்கும் பொழுது திருநெல்வேலியில நடக்கிற மாநாட்டில் அவர் அது மாதிரி ஒரு தீர்மானத்தை கொண்டு வரலான்னு முயற்சி பண்றார். அந்த தீர்மானம் ஒரு வகுப்பு வித்தியாசத்தை கொண்டு வரும்னு சொல்லிட்டு அந்த தீர்மானத்தை டேபிள் பண்ண விடாதையே பண்ணிடுறாங்க. இது திருநெல்வேலி நடக்குது. அதற்கு பிறகு எனக்கு தெரிஞ்சு தஞ்சாவூர் நினைக்கிறேன், அங்கேயும் அது அடுத்த ஆண்டு அது நடக்கலை. அதற்கு பிறகு திருப்பூர், அதற்கு பிறகு சேலம், அதற்கு பிறகு சென்னை, அதற்கு பிறகு கடைசியாக காஞ்சிபுரம். 6 ஆண்டுகள் 6 முறை இந்த வகுப்பு, அதாவது ரிசர்வேஷன் அப்படின்ற ஒரு ஐடியா. அதை ஏன்னா உங்களுக்கு நீதி கட்சி ரிசர்வேஷன் கொண்டு வந்துடுறாங்க. 1921 இருந்து உங்களுக்கு இந்த ரிசர்வேஷனை ஒத்துக்கிற ஒரு கட்சி அது. அவர்கள் அதற்காகத்தான் கட்சியவே தொடங்கினார்கள். 1928 இருந்து இந்த முத்தையா முதலியார் அவர் எஜுகேஷன் மினிஸ்டரா இருக்கும் பொழுது வந்துருது இந்த மாதிரி கல்விக்கூடங்களில், மற்ற இடங்களில், அப்புறம் சென்னை கார்பரேஷனுடைய அதில் இடங்கள்ல ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளவு இடம், முஸ்லிம்ஸ்க்கு இவ்வளவு, பிராமணர் அல்லாதாருக்கு இவ்வளவு, பிராமின்ஸ்க்கு இவ்வளவு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ரொட்டேஷன்ல ஆங்கிலோ இண்டியன் மெம்பர்ஸ் அப்படின்லாம் வந்துடுது. சுழல் முறையில் அது வரும். அதனால அதே மாதிரி இங்கே கொண்டு வரணும் அப்படின்னு பெரியார் சொல்றார். காஞ்சிபுரம் மாநாட்டினுடைய தலைவர் திருவிக்கா தான் இப்போ அந்த மாநாட்டினுடைய தலைவர். அவர் அதை டேபிள் பண்ண விட மாட்டேன்றார். உடனே பெரியாருக்கு கொஞ்சம் அவர் மேலே வருத்தம். அவர் என்ன சொல்றாரு, இது நீ போய் அதுக்கு இது வேண்டாம் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் நீ போய் கீழே போய் டெலிகேட்ஸ், பிரதிநிதிகள்கிட்ட இருந்து கையெழுத்து வாங்கிட்டு வா. அதில் 50% மேலே வாங்கணுமோ என்னமோ. இவர் அதற்கு மேலே நிறைய பேர்கிட்ட வாங்கிட்டு கொண்டு போய் கொடுக்குறாரு. கொடுத்துட்டா இது என்னுடைய பாலிசிக்கு எதிரானதுன்ற மாதிரி ஏதோ சொல்லி அதை தள்ளிடுறார். டெக்னிக்கல் இஷ்யூவை சொல்லி திருவிக்கா தள்ளிடுறார். அதில் பெரியாருக்கு ரொம்ப வருத்தம். அதனால் அதாவது இது ஒரு எதிர்நீச்சல் அடிக்கக்கூடிய ஒரு போக்கு. அங்கே அந்த அந்த சூழலில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரிசர்வேஷனுக்கான ஒரு எண்ணம் காங்கிரஸ் கட்சியிலிருந்து பல பேருக்கு இல்லை. இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. இது தானா நடக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. இதுக்கான நேரம் இல்லை அப்படின்னு நினைச்சாங்க. இவர் அப்படிலாம் நினைக்கல பெரியார். அதனால இவர் அதாவது ஒரு எதிர்ப்பாளி, ரிபல், பல ஆண்டுகளுக்கு பின்பு நடப்பதை முன்னாடியே
செய்யணுன்ற எண்ணம் உள்ளவர் தான். அப்போ அது எதிர்நீச்சல் போடுறது அதை அவர் செய்கிறார். அப்புறம் அது வெளியே வந்துடுறார். வந்துட்டு தான் காங்கிரஸை ஒழிப்பதே என்னுடைய முழு நேர வேலையெல்லாம் சொல்கிறார். ஆனாலும் காங்கிரஸை விட்டு அவர் போகலை, வெளியே வந்துடுறாரே ஒழிய. இது வந்து ஒரு 1925 1919 அவர் காங்கிரஸ்க்கு வரார் அப்படின்னா ஒரு 6 ஆண்டுகள் இந்த காங்கிரஸில் அவர் பண்ணாத வேலையே கிடையாது. நிறைய வேலைகள் பண்ணுறார். அவர் பண்ண வேலையை பற்றி திருவிக்கா எழுதுறார். அவர் எப்படி வேலை பண்ணார் அப்படின்னா, நாயக்கரின் உழைப்பால் காங்கிரஸ் இயக்கம் உண்டு கொழுத்தது அப்படின்னு திருவிக்கா எழுதுறார். அப்படிப்பட்ட ஒரு உழைப்பு. அவர் எங்கே வேணாலும் படுத்துக்குவார், எந்த வசதியை பற்றியும் அவர் அக்கறை எடுத்துக்க மாட்டார், எதை வேணாலும் சாப்பிடுவார். அப்படி அவரை பற்றி எழுதுகிற அத்தனை பேரும் அப்படித்தான் எழுதுகிறாங்க. திருவிக்கா இப்படி எழுதியிருக்காரு. கோவை ஐயாமுத்து சினிமாவுக்கு கதவசனம் பாட்டு எல்லாம் எழுதினவர், பெரிய காந்தியவாதி. பெரியாருடைய குடியரசை கொஞ்ச நாள் எடிட் செய்தார் சென்னையில். என்ன 8000 வித்துட்டு இருந்த குடியரசு 13000 உயர்ந்தது. அவ்வளோ பெரிய ஒரு வரவேற்பு அதுக்கு இருந்துச்சு. நிறைய பேர் மலேசியாவில் இருந்தும் சிங்கப்பூர்ல இருந்தும் அதுக்கு சந்தா கட்டிட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் ரொம்ப ஒரு பெரிய ஒரு காந்தியவாதி, ராஜாஜியோடைய ஒரு அணுக்க தொண்டர். பெரியாரோட இதுக்கு வைக்கம் போய் முதல்ல 1 மாசம் கைதானவர் அவர். அவர் சொல்றதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அசந்து போவீங்க. ஸோ ஐயாமுத்து சொல்றார், நாயக்கர் ஒரு சிறந்த உழைப்பாளி. அவரது அயராத உழைப்பும் ஊக்கமும் எங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாய் திகழ்ந்தன. சோறு தண்ணீர் உறக்கம் ஆகியவற்றை அவர் பெரிதாக பொருட்படுத்தவில்லை. எந்த இடத்தில் எது கிடைத்ததோ அதை சாப்பிட்டு விட்டு தெருவிலோ திண்ணையிலோ மரத்தடியிலோ எங்கு வேண்டுமானாலும் அவர் துப்பட்டியை விரித்து படுத்துறங்கினார். நாயக்கர் ஒரு கர்ம யோகியாகவும் தன்னலமற்ற தியாகியாகவும் அந்நாட்களில் விளங்கினார். நாளடைவில் நாயக்கருக்கும் எனக்கும் இடையே ஆழ்ந்த நட்பும் தோழமையும் ஏற்பட்டது. நாயக்கர் எனக்கு ஒரு ஆதர்ஷ புருஷராக விளங்கினார். நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் விட்டு பிரியாத தோழர்களானோம். இப்படி இருக்கும் பொழுது இப்போ இந்த கடவுள் நம்பிக்கை என்பது பெரியாருக்கு அவரே சொல்றார், நானும் யோசித்து பார்க்குறேன், எப்போது எனக்கு அந்த நம்பிக்கை இருந்திருக்கான்ட்டு, எனக்கு கொஞ்சமும் அப்படி நினைவு இல்லை அப்படின்லாம் சொல்றாரு. ஆனால் அவர் தொடங்குற குடியரசு பத்திரிகை, அவர் ஒரு பத்திரிகை தொடங்கணும்ட்டு எழுத்தினுடைய வன்மை அவருக்கு தெரியும். அதை தொடங்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது திருப்பாதிரி புலியூர் சிவாச்சாரியார் அவர் அழைச்சு, ஞானியார் யோகிகள்னு அவர் பேர், அவரை கூப்பிட்டு தான் உண்மையை சொல்றதுக்கு ஒரு சரியான இதழ் இல்லை, இது உண்மையை சொல்லும், அதனால இந்த பத்திரிகையை நான் தொடங்குறேன்னு சொல்லிட்டு அந்த பத்திரிகையை அவர் தொடங்குகிறார். அந்த பத்திரிகையினுடைய அந்த தொடக்க விழாவில் இது உண்மைக்கான ஒரு பத்திரிகைன்னு சொல்றாரு. இது 1925 குடியரசு தொடங்கப்படுது. இந்த குடியரசு தொடர்ந்து வெளியிட்ட ஒரு பிரேயர் சாங், அது அவருடைய எவ்வளவு அவருடைய சிந்தனையும் உங்களுக்கு காட்டுது. நான் சொல்றேன், குடியரசுடைய மாஸ்டர்ல அதனுடைய கொள்கை முழக்கமாக அவர் வெளியிட்ட பாடல், அனைத்துயிர் ஒன்றன் எண்ணி அரும்பசி எவர்க்கு மாற்றி மனத்துள்ளே பேதாபேதம் வஞ்சகம் பொய் களவு சூது சினத்தையும் தவிர்ப்பாயாகில் செய்தவம் வேறொன்றுண்டோ உனக்கிது உபதேசம் ஆகும் தானே. ஸோ அவர் அந்த ஞானியார் சுவாமிகளை வச்சு தொடங்குறார். உள்ள இருக்கும் பொழுதே திருவண்ணாமலையில் ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது. அந்த கான்ஃபரன்ஸில் அவர் பேசுகிறார். அப்போது அவருடைய பேச்சை பார்த்துருவோம். அந்த பேச்சில் பெரியார் ஒரு மாதிரி ஒரு ட்வைலைட் ஜோனில் இருக்கா மாதிரி எனக்கு தெரியுது. அதாவது இன்னும் முழுமையாக அவர் கடுமையான நாத்திகராக இன்னும் மாறவில்லை. ஒரு மாதிரி ஒரு அக்னாஸ்டிக்காக தான் இருக்கார். அவர் சுற்றி இருக்கக்கூடிய அந்த சமுதாயத்தை ஒட்டி, ஏன்னா இப்போ திருவிக்கா பெரிய சைவர், இவர்களெல்லாம் பெரிய ஆன்மீகவாதிகள். ஏன்னா நாயன்மார்களை உயர்த்தி பிடிப்பவர் திருவிக்கா. அவரோடு இருக்க பல பிராமணர் அல்லாதார் பெரிய ஆன்மீக பற்றாளர்கள். இவரை மாதிரி கிடையாது. அவர்களோட ஒத்துத்தான் வாழ்கிறார் பெரியார். அவர்களை ஒன்றும் அது மாதிரி தான் இருக்கு, ஒரு டிரான்சிஷன் வரைக்கும். ஸோ அப்போது திருவண்ணாமலையில் ஒரு தலைமை சொற்பொழிவு பெரியாருடைய அந்த பேச்சை நம்ம கொஞ்சம் பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஸோ அவர் சொல்கிறாரு, திருவண்ணாமலை என்னும் இப்புண்ணிய கஷேத்திரத்தில் இன்று கூடியிருக்கிற 30வது தமிழர் மாநாட்டுக்கு என்னை தலைவனாக நீங்கள் தேர்ந்தெடுத்ததற்கு நன்றி கூறுகிறேன். இப்பதவிக்கு தமிழ்நாட்டை தட்டி எழுப்பிய வீரசிங்கமும் தென்னாட்டு திலகராய் விளங்குபவரும் நான் தேச தொண்டில் ஈடுபட காரணமாய் இருந்தவருமாகிய டாக்டர் வரதராஜ நாயுடு
தியாகமூர்த்தி ஸ்ரீமான் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார், டாக்டர் ராஜன், ஸ்ரீமான் சுப்பிரமணிய நாயனார், மதுரை மௌலானா சாஹிப் போன்ற தேச பக்தர்களே உரியவர் ஆவார்கள் அப்படின்னு பேசிட்டே வந்துட்டு, தமிழ்நாட்டவர் அனைவரும் தமிழரே ஆவர். தமிழருள் பல சாதியார் பல சமயத்தார் இருக்கலாம். அவர் அனைவரையும் தமிழ்மொழி ஒன்றுபடுத்தி இருக்கிறது. தமிழ்நாட்டில் பல வகுப்பார் குடியிருப்பது உண்மையே. அவர் தமிழ்நாட்டில் குடியிருந்து தமிழ்நாட்டிலேயே தங்கி தமிழ்நாட்டை தமது தாய்நாடாக கொண்டமையால் அவர் தமிழராகாது பின் எவராவார். பழந்தமிழர் புது தமிழர் என்ற வார்த்தையை ஆராய்ச்சிக்காரருக்கு விட்டுவிடலாம். சில பழைய சரித்திரங்களை படித்து பிளவுகளை உண்டாக்கல் அறிவுடைமை ஆகாது. தமிழ்நாட்டில் உள்ள பிராமணர் அல்லாதார், திராவிடர், ஆதி திராவிடர், இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்துவர்கள், பௌத்தர்கள், சமணர்கள் முதலிய எல்லோரும் தமிழரே ஆவர். தமிழ்நாடு என்பது தாய்நாட்டின் ஒரு உறுப்பு. நமது பாரத நாட்டில் பல பாஷை, பல ஜாதி, பல சமயங்கள் இருக்கின்றன என்றும் அவை ஒருமனப்படுவது அரிதென்றும் சிலர் கூறுகின்றனர். அப்படிலாம் பேசிட்டு, ஜப்பான் தேச அரண்மனையில் சிவபெருமான் ரிஷப வாகனத்தில் வீற்றிருக்கும் உருவமும் கண்ணபிரான் புல்லாங்குழலூதும் வடிவமும் பொறிக்கப்பட்டிருப்பதை காணலாம். இது அவருடைய பேச்சில் இருக்கு. இந்து முஸ்லிம் ஒற்றுமை தேசத்துக்கு மிக அவசியமானது. அவ்வொற்றுமையின்றி இந்தியா சுயராஜ்யம் ஒரு நாளும் பெறாது. அவ்வொற்றுமை பேச்சும் நமது தமிழ்நாட்டுக்கு வேண்டுவதில்லை. கடவுளை வாழ்த்துகிறேன். தென்னிந்தியாவில் இந்துக்களும் முஸ்லிம்களும் சகோதரர்களாக வாழ்கிறார்கள். கோவில்களை இடிப்பதும் மசூதிகளை கொளுத்துவதும் பெண்மக்கள் கற்பை வலிந்து குலைப்பதும் மனிதர்கள் செயலாகாதென்று சுருங்கச் சொல்லுகிறேன். சரி, இப்படி பேசியிருப்பாரா பெரியார்னா நீங்க நினைக்கிறது ரொம்ப, இது 1925 அந்த அளவில் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஐயாமுத்து சொல்றாரு, கோவை ஐயாமுத்து. இது இந்த பேச்சு தயார் பண்ணி கொடுத்தது திருவிக்கா. அவர் சொல்றதை பார்ப்போம். மேலே எழுதப்பட்டுள்ள நாயக்கரின் தலைமை பிரசங்கம் அவரால் எழுதப்பட்டதல்ல, திரு வி. கல்யாணசுந்தர முதலியாரால் எழுதப்பட்டது. முதலியார் அதனை தமது சாது அச்சுக்கூடத்தில் அச்சடித்து கொண்டு வந்து நாயக்கரிடம் கொடுத்தார். நாயக்கரும் எழுத்து பிழையின்றி அதனை கூட்டத்தில் படித்து விட்டார். ஒரு டிரான்சிஷன் ஃபேஸில் தான் இருக்கார் பெரியார் அந்த நேரத்தில். ஆனால் கடுமையான உழைப்பாளி. இந்த நேரத்தில் அவருக்கு பக்கத்து திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் ஒரு அவரை பெரிய அளவுக்கு மேலே கொண்டு வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அது தொடக்கத்திலேயே அங்கே நடந்துருது. மாதவன் சொல்லிட்டு, PN மாதவன் நினைக்கிறேன், அப்படின்ட்டு ஒரு ஈழவ சமுதாயத்தை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர். இப்போ வைக்கம் நம்ம வைக்கம் போராட்டம் பற்றி தான் இப்போ நான் பேச போகிறேன், நம்ம பார்க்க போகிறோம். வைக்கம் வைக்கத்தில் இது நடக்கவில்லை. அதாவது இந்த நிகழ்ச்சி, நான் இப்போ சொல்ல போகிற நிகழ்ச்சி, அது நடப்பது திருவனந்தபுரத்தில். திருவனந்தபுரத்திற்கும் வைக்கத்துக்கும் எவ்வளவு தொலைவு? 200 கிலோமீட்டராவது இருக்கும். சரிதானா? திருவனந்தபுரத்தில் அங்க இருக்கக்கூடிய ராமவர்மான்னு நினைக்கிறேன், ராமவர்மா திருநாள், அந்த அரசருக்கு, அவருக்கு ஒரு 64 வயது இருக்கலாம், 63 64 வயது இருக்கலாம். ராமவர்மா திருநாளுக்கு அவருடைய பிறந்த நாளோ அல்லது அவருடைய நலன் கருதியோ ஒரு முறை ஜபம், அதனால தொடர்ந்து அதுக்கு பேர் முறை ஜபம்னு தமிழ்ல போட்டிருக்கு. அதுக்கு சமஸ்கிருத வார்த்தை என்னன்னு தெரியல எனக்கு. அது நடக்குது. அது நடக்கிறதுக்காக அந்த அரண்மனையினுடைய ஒரு பெரிய பந்தல் போடுறாங்க. அந்த பந்தல் அரண்மனைக்கு பக்கத்தில் இருக்க நீதிமன்றத்தையும் சேர்த்து அந்த பந்தல் வந்துடுது. இந்த முறை ஜபம் நடந்துட்டு இருக்கு. PN மாதவன் அங்க ஒரு வழக்கு நடத்துறதுக்காக போறாரு. போகும் பொழுது நீதிமன்றத்தினுள்ள அந்த நீதிமன்றத்தினுடைய அந்த மேஜிஸ்ட்ரேட்டோ அந்த ஜட்ஜு தான் அந்த முறை ஜபத்துக்கும் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரோ என்னமோ. சரிதானா? இவர் போகும் பொழுது ஈழவர்கள் இந்த கல் இறக்குற ஒரு வகுப்பை சேர்ந்தவர்கள். கல் இறக்குவது என்பது கல் இறக்குவது, அப்புறம் இறந்த விலங்குகளுடைய உடல்களில் இருந்து இந்த மாடு இறந்து போனால் அதனுடைய தோலை பதப்படுத்துறது, இந்த மாதிரி வேலை செய்பவர்களை பொதுவாக சமுதாயம் அவர்கள் ஒரு அன்கிளீன் அப்படின்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு உண்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்காங்க. அவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களே ஒழிய தீண்டத்தகாதவர்கள் கிடையாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ
அந்த 4 வருணத்துக்கு வெளியில இருக்கவர்களுக்கு பேர் வந்து அவர்கள் அந்த வருணத்துக்கு வெளியில இருக்காங்க. இவர்கள் அப்படி கிடையாது. அந்த வருணத்துல கடைசியில இருக்கிறவர்கள் தான் இவர்கள். ஸோ அவர் அங்கே போறார். போன உடனே அங்கே அவருக்கு என்ன சொல்றாங்க, அந்த மேஜிஸ்ட்ரேட் சொல்றாரு, நீ அந்த வழக்காட முடியாது, நீ அந்த வந்த இடம் தீட்டுப்பட்டுடுச்சுன்னு சொல்லிட்டு அவரை வெளியே அனுப்பிடுறாரு. இது நடந்து கொஞ்ச நாள் இருக்கணும். இப்போ டி.கே. மாதவன் அவர் ஈழவ சமுதாயத்துல எழுந்து வரக்கூடிய ஒரு தலைவர். இது நாராயணகுருவெல்லாம் இருக்கிற நேரம். நாராயணகுரு ஒரு பெரிய ஈழவ தலைவர். அவர் ஒரு பெரிய சமுதாய சிந்தனை உள்ளவர். தீண்டாமை ஒழிப்பதற்கும் அங்கே ஈழவர்களுக்கு ஒரு சம அந்தஸ்தை வாங்கி தருவதற்கும் அவர் தன்னுடைய ஆளுமையை பயன்படுத்தினார். ஒரு பெரிய ஆளுமை அவர் கேரளாவில். அவர் வாழ்கிற காலம் இது நடக்குது. நடக்கும் பொழுது இந்த தகவல் வந்து இவர்களை எட்டுது. இது ஒரு கொஞ்ச நாளாவே இந்த மாதவனுக்கு மற்றவர்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய சிந்தனை, இதெல்லாம் மாற்றணும், இது சரியில்லை அப்படின்ட்டு. இப்போ திருவிதாங்கூர் வந்து ஒரு தனி நாடு. அதற்கும் வெள்ளைக்கார இந்தியாவுக்கும் சம்பந்தம் இல்லை. அது தனி நாடு. அங்கே அதை ஒட்டி இருக்கக்கூடிய மலபார் சென்னை ராஜதானியினுடைய ஒரு பகுதி. மலபார் நம்மோட இருக்கு. திருவனந்தபுரம் நமக்கு ரொம்ப நெருக்கம். திருவனந்தபுரத்தில் நிறைய தமிழ் பேசுபவர்கள் இருக்கிறார்கள், நிறைய நாடார்கள் இருக்கிறார்கள். அவர்கள்லாம் பெரிய அளவில் இருக்காங்க. இப்போ இது நடந்த உடனே இந்த ஒரு கொஞ்ச நாளாவே இந்த தீண்டாமை ஒழிப்பு, இந்த தெருக்கடை திறந்து விட வேண்டும் எல்லாரும் நடப்பதற்கு அப்படின்ற எண்ணமெல்லாம் நிறைய பேருக்கு இருக்கு. மாதவன் வந்து 1921 திருநெல்வேலியில காந்தியை வந்து பார்க்கிறார். டி.கே. மாதவன். இந்த வக்கீலை நம்ம மறந்துடலாம் இப்போ, பி.என். மாதவனை. அது நடந்துருச்சு, அது முடிஞ்சு போச்சு. அது வந்து ஒரு உந்து சக்தியா இருக்கு, ஒரு கிரியா ஊக்கியா இருக்கு, கேட்டலிஸ்டா இருக்கு இதை பண்றதுக்கு, ஒரு ட்ரிகர். ஸோ விசையா இருக்கு. அப்போ இவர் வந்து இங்கே அதுக்கு முன்னாடி வந்து இங்கே பார்க்குறாரு. ஏன்னா வைக்கம் வந்து 1924 தான் நடக்க போகுது. 21 காந்தியை வந்து அவர் சந்திக்கிறார். சந்தித்து டி.கே. மாதவன் ஈழவ தலைவர், பெரிய பணக்காரர். அவர் சொல்றாரு, நானும் என்னோட வந்துட்டு ஒரு நாயர் உயர் வகுப்பு பையனும் சேர்ந்து நடப்போம். அந்த பையனுடைய வீடு ரொம்ப அவர்கள் தாழ்ந்திருந்தார்கள். எங்கள் வீட்டில் தான் வந்து அவர்கள் எங்களை நம்பி வாழ்ந்த காலம்லாம் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் நடந்து போகும் பொழுது அந்த நாயர் பையன் வந்து அவன் எல்லா தெருக்கள்லையும் நடந்து போக முடியும், நான் சில நேரங்களில் சில தெருக்களில் நடந்து போக முடியாது, அதனால் சுற்றி வர வேண்டும். அதெல்லாம் அவர் பதிகிறார். அவர் வந்து காந்தியை பார்க்குறார். பார்த்துட்டு இந்த மாதிரி நாங்கள் இந்த தெருக்களை திறந்து விடணும்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் நடத்தலான்ட்டு இருக்கோன்றார். காந்தி சொல்கிறாரு, முதல்ல அதை பண்ணாதீங்க, முதல்ல வந்து பள்ளிகள் எல்லாம் திறக்கணும் அப்படின்ற மாதிரி அங்கே தொடங்குங்க அப்படின்றார். இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. எங்களுக்கு கேரளாவில் ஒரு 6 பள்ளிகள் 7 பள்ளிகள் தவிர மற்ற இடங்கள்லாம் நாங்கள் போய் படிக்கலாம். நாங்கள் வந்து தீண்டத்தகாதவர்கள் இடத்துல இல்லை, எங்களுடைய சிக்கல் வேற. ஸோ அந்த இடத்த நாங்கள் கடந்துட்டோம். இப்போ தெருக்கள், கோவில்கள், பிரவேசம், இதைத்தான் வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ தீயர்கள், புலையர்கள், ஈழவர்கள் இவர்களுக்கெல்லாம் இந்த சிக்கல்லாம் இருக்கு. உடனே காந்தி சொல்றார், அப்படி அப்போ சரி நீங்கள் அதை பண்ணலான்ட்டு அவருடைய ஆசீர்வாதத்தை தரார். இது 21. அதற்கு பிறகு டி.கே. மாதவன் கேசவ மேனன்ட்டு கேரளா காங்கிரஸினுடைய தலைவர், அவர் கேரள மாநில காங்கிரஸினுடைய தலைவர், மேனன் நாயர், அவரை போய் சந்திக்கிறார். அவரை சந்திச்சுட்டு அவங்க 2 பேரும், அவர் வந்து தேசாபிமானின்னு சொல்லிட்டு, டி.கே. மாதவன் தேசாபிமானின்னு ஒரு பத்திரிகை நடத்தினார்னு நினைக்கிறேன். எனிவே கேசவ மேனன் போய் சந்திக்கிறாங்க. இவங்க 2 பேரும் போய், டி.கே. மாதவன் போய் காக்கிநாடால காங்கிரஸ் மாநாடு 1923 நடக்குது. அந்த மாநாட்டில் தீண்டாமை ஒழிப்பை ஒரு திட்டமாக காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு தீர்மானம். இவர் அங்கே இருக்கக்கூடிய பிரதிநிதிகள், அங்கே வந்திருக்க கலந்துக்கிறவங்க, அவங்களோடலாம் முதல்ல போய் பேசி இதற்கு ஒரு வலு சேர்க்கிறார் தன்னுடைய இந்த எண்ணத்திற்கு. அதனால அந்த தீர்மானம் நிறைவேறுது. ஸோ 1923 காங்கிரஸ் திட்டத்தினுடைய ஒரு பகுதியாக தீண்டாமை ஒழிப்பு என்பது வந்து விடுகிறது. சொல்றாங்க. இப்போ 1924 இந்த மாதவன் முன்னாடி பி.என். மாதவன் வக்கீல், அவருக்கு நடந்த நிகழ்ச்சி ஒரு ட்ரிகர்னு சொன்னேன். இதை வைத்து இவர்களெல்லாம் ஒன்று கூடி கேசவ மேனன், டி.கே. மாதவன் இவர்களெல்லாம் வைக்கத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள். பி.என். மாதவனுக்கு நடந்தது திருவனந்தபுரம். இந்த போராட்டம் நடக்க போவது வைக்கம். ஏன்னா வைக்கத்தில் ஒரு பெரிய மகாதேவர் கோவில் இருக்கு. அந்த கோவிலுக்கு 4 வழிகள் இருக்கு. அந்த 4 வழிகளில் தாழ்த்தப்பட்டவர்கள் நடக்கக்கூடாது, கோவிலுக்கு தீட்டாயிடும்.
ஸோ அது ஒரு நல்ல இடம், அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான இடம்ன்ட்டு அவர்கள் முடிவு செய்து அந்த இடத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள். அங்கே வந்து போய் ஒரு சத்தியாகிரகம் பண்ணுறது. சத்தியாகிரகம்ன்ற ஒரு வார்த்தை இப்போ புதுசாக வருது. அதை வந்து தோரோ, அமெரிக்க அறிஞர் தோரோவுடைய சிவில் டிசொபீடியன்ஸ்லேருந்து காந்தி எடுத்துக்கிறார். சத்தியாகிரகம்ன்ற வார்த்தை வந்து அவர் சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கும் பொழுது அவர் கண்டுபிடிக்கிறார். அதை வந்து ஒத்துழையாமை, சிவில் டிசொபீடியன்ஸ், சட்ட மறுப்பு இதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ சத்தியாகிரகமாக ஆஃபர் பண்ணுறது அப்படின்ட்டு. அப்போது இவர்கள் கூடி ஒரு தேதியை குறிக்கிறாங்க. மார்ச் 1924 மார்ச் மாதத்தில் ஒரு தேதி. அப்போ அங்கே இருக்க அதிகாரிகள் வந்து அந்த தேதியில் பண்ணாதீங்க அப்படின்ட்டு கொஞ்சம் ஒத்தி வைங்கன்ட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக கேட்டுக்கிறாங்க. மார்ச் 30 அந்த போராட்டம் தொடங்குது. 1924 மார்ச் 30. ஸோ சாதாரண நூற்றுக்கணக்கான பேர் அதற்கான பிரச்சார வேலைகள், ஆயத்த வேலைகள்லாம் ஒரு மாதமாக நடக்குது. நடந்து அந்த பகுதியில் இருக்கவர்களுடைய ஆதரவெல்லாம் திரட்டி வைக்கத்தில் இது நடக்குது. இந்த வைக்கத்தினுடைய கடவுளுக்கு பேர் வைக்கத்தப்பன் மகாதேவர். அது சிவன் கோவில், வைக்கத்தப்பன். ஸோ அந்த கோவிலுடைய 4 வழிகளில் நீங்கள் போனீங்கன்னா ஒரு கோவிலுக்கு ஒரு 200 மீட்டருக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன் தீண்டல் பலகா, அதாவது தீண்டல் பலகைன்னு மலையாளத்தில் தீண்டல் பலகா அப்படின்னா என்னென்னா இதற்கு மேலே போகக்கூடாது தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படின்னு ஒரு பலகை இருக்கும். அந்த பலகையை மீறி போனால் அது வந்து குற்றம். அதைத்தான் அந்த சத்தியாகிரகிகள் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ மார்ச் 30 1924 இந்த சத்தியாகிரகம் தொடங்குது. 3 பேர், ஒரு புலையர், ஒரு நாயர், ஒரு இன்னொருத்தர், ஒரு வேற ஒரு ஈழவர் நினைக்கிறேன். இவர்கள் 3 பேரையும் அங்கே அவர்களுக்கு மாலையெல்லாம் போட்டு அவர்களை வந்து நூற்றுக்கணக்கான பேர் பெரிய உற்சாகத்தோடு அவர்களை அனுப்புகிறார்கள் அந்த பலகை கிட்ட. இப்போ வந்து காவல்துறை இவர்கள் எல்லாம் அந்த ராஜா கிட்ட இருந்த இன்ஸ்பெக்டர் ஜெனரலுக்கு பேர் வந்துட்டு பெட்டுன்ட்டு ஒரு வெள்ளைக்காரர், அவர் தான். அவங்கெல்லாம் இந்த மறியலை தடுப்பதற்காக இருக்கிறார்கள். இவங்க 3 பேரும் இந்த சாதாரண தொண்டர்கள் இவர்கள். இந்த 3 பேரும் போய் சிம்பாலிக்காக ஒரு அடையாளமாக அந்த பலகை கிட்ட போயிட்டு இந்த பலகையை நாங்கள் தாண்ட போகிறோம்னு சொல்கிறாங்க. உடனே அவர்களை கைது செய்து கொண்டு போயிடுறாங்க. அடுத்த நாளும் இது நடக்குது. அதே ஆறாவரத்தோடு அதே நூற்றுக்கணக்கான பேர் இருக்க நடக்குது. மீண்டும் கைது நடக்குது. 2 நாளைக்கு பிறகு காந்தி கிட்ட இருந்து ஒரு தகவல் வருது, நீங்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தாதீங்க அப்படின்ட்டு. ஏன் வருதுன்னா இது வந்து அவர் காந்திக்கெல்லாம் சொல்லிட்டு தான் தொடங்குறாங்க, இதை நடத்துங்கன்னு அவர் வந்து தன்னுடைய ஆசைகளை வழங்குகிறார். அவரை 2 பிராமணர்கள் போய் சந்திக்கிறாங்க. சந்திச்சுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து இந்த தெருக்கள் வந்து பொது தெருக்கள் கிடையாது, இந்த தெருக்கள் கோவிலுக்கு சொந்தமான தனியாருக்கு சொந்தமான தெரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது உண்மை இல்லை. உடனே காந்தி வந்து இது இப்படி நான் கேள்விப்படுறேன், அதனால் இந்த போராட்டத்தை இப்போது நிறுத்தி வைங்கள், நான் இவர் அனுப்புகிறேன், மாளவியா, மதன் மோகன் மாளவியா, ஹிந்து மகாசபையினுடைய பின்னாடி தலைவராக இருந்தவர் நினைக்கிறேன், ஒரு நான் அனுப்புகிறேன், இது தொடர்பாக நீங்கள் பேசி தீர்த்துக்கலான்ட்டு சொல்கிறார். இந்த கடிதம் இது வந்து ஒரு கடிதம் வாயிலாக அவருக்கு வருது. யாருக்கு? நம்ம கேசவ மேனனுக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறார் காந்தி. அந்த கடிதம் அவரை சேர்றதுக்கு முன்னாடி ஹிந்து பத்திரிக்கை அந்த கடிதத்தை வெளியிடுது. அதை பார்த்துட்டு இதை பார்த்துட்டு நான் இது வர வரைக்கும் காத்திருக்க விரும்பலை, உங்களுக்கு பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து பொது சொத்து, பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சொந்தமான தெருக்கள், இது மக்களுடைய வரிப்பணத்தில் கட்டப்பட்ட பராமரிக்கப்படுகிற தெருக்கள், இவை தனிப்பட்ட யாருக்கும் சொந்தமானதல்ல, அதனால உங்களுக்கு கிடைச்ச தகவல் தவறான தகவல் அப்படின்ட்டு கேசவ மேனன் சொல்லிட்டு 6 நாள் நிறுத்தி வச்ச அந்த போராட்டத்தை மீண்டும் அவர்கள் தொடங்குகிறார்கள். ஸோ இப்போ திருப்பி வந்து இந்த அரஸ்டெல்லாம் ஆகுது. ஏப்ரல் 7ஆம் தேதி TK மாதவன் கைது செய்யப்படுகிறார். ஏப்ரல் 11 என்னமோ ஜார்ஜ் ஜோசப், இங்கிருந்து மதுரையிலிருந்து ஜார்ஜ் ஜோசப்னு ஒரு பெரிய வக்கீல், அவர் ஒரிஜினலாக கேரளாவை சேர்ந்தவர், ஆனால் மதுரையை தன்னுடைய வசிப்பிடமாக வச்சுக்கிட்டார், பெரிய காந்தியவாதி. அவர் காமராஜர் உடைய தேச விரோத வழக்கை ஒன்று போடும்பொழுது குண்டு வைத்ததாகவோ என்னமோ ஒரு வழக்கை ஆங்கில அரசாங்கம் காமராஜர் மேலே போடும்பொழுது அவருக்காக வாதாடியவர்
ஜார்ஜ் ஜோசப் ஒரு பெரிய வக்கீல். அவர் மதுரையை சேர்ந்தவர். பூர்வீகம் வந்து கேரளா. அவரெல்லாம் அந்த இதில் கலந்துக்கிறார், இந்த வைக்கம் போராட்டத்தில். ஸோ கேசவ மேனன், ஜார்ஜ் ஜோசப் இவர்களெல்லாம் ஒரு 11 வாக்கில் கைது செய்யப்படுகிறார்கள். 19 பேர் கைது செய்யப்பட்டு உள்ள போயிடுறாங்க. 19 பேர் உள்ள போன பிறகு போராட்டம் வலு இழக்கிறது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரிதானா? இப்போ போலீஸ் வந்து என்ன பண்ணுது, இப்போ கைது பண்ணாதான் இதுக்கு வந்து பெரிய ட்ராக்ஷன் கிடைக்குது, இதை பற்றி 4 பேர் பேசுகிறாங்க, நம்ம கைது பண்ணாத விட்டுட்டோம்னா அந்த இடத்த மறிச்சுட்டு கடந்து போக முடியாதபடி இதை மறியல் போட்டுட்டு, பிக்கெட்ஸ் போட்டுட்டு, வேலி போட்டுட்டு தடுத்துட்டோம்னா போக மாட்டாங்க, நம்ம யாரையும் கைது பண்ண வேண்டாம் அப்படி எடுக்கிறாங்க. அப்போது உங்களை அப்படி பண்ணால் எப்படி வந்து போராட்டம் வலுக்கும்? உங்களுக்கு இதே பிரச்சனை தான் இருந்துச்சு கள்ளக்குடி போராட்டத்தில். போஸ்டர் ஓட்டிட்டு, அதுதான் வேலை. டால்மியாபுரம் அப்படின்றத 1953 ஒரு 5 அணிகள் போய் அது மேலே கள்ளக்குடி அப்படின்ற ஒரு போஸ்டரை ஒட்டணும். அவ்வளவுதான் முதல்ல திட்டம். சரிதானா? பயங்கரமான கூட்டம் இருக்குது, நிறைய போலீஸ் இருக்காங்க, பதட்டமாக இருக்குது, எல்லாம் இருக்குது. போய் ஒட்டினா போலீஸ் ஒன்றும் பண்ண மாட்டேன்றான். ஸோ கலைஞர் தலைமை தாங்கி போகிற அணியில் அவர் என்ன பண்ணுறாரு, எப்படி இதை ஒரு பெருசுப்படுத்துறது, இதை எப்படி பெருசுப்படுத்துறதுன்னு யோசிக்கிறார். ஸோ ஒட்டுறது மட்டும்தான் திட்டம். ஒட்டுறதை மீறி என்ன பண்ணுறாரு, போய் தண்டவாளத்தில் போய் படுத்துடுறாரு. அவரோட இருக்க 4 பேரும். அது திட்டம் இல்லை, அது அவர் அங்கே யோசித்தது. அதுக்கு முன்னாடி ஒரு அணி நடந்திருக்கு, அது அந்த சுவரட்டி போட்டுச்சு வச்சது, அவர்கள் அப்புறப்படுத்திட்டாங்க. கைதாகிறதுக்கு என்ன வழி, இது எப்படி பெரிய செய்தியாக மாற்றுறது இதை அப்படின்ட்டு. ஸோ இங்கே வந்து இவர்களை கைது பண்ணுவதை நிறுத்திடுறாங்க. கைது பண்ணுறது நிறுத்தின உடனே இது பிசுத்து போகுது. தலைவர்கள் எல்லாம் உள்ளே இருக்காங்க, ஒன்றும் புரியல. ஸோ அங்கேருந்து ஜார்ஜ் ஜோசஃபே எழுதுறார் பெரியாருக்கு, இது வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு, நாங்கள் இவ்வளவு சீக்கிரம் கைதாவோன்ட்டு நாங்கள் நினைக்கல, நீங்கள் வந்து இதை நடத்தணும், தலைமை தாங்கி நடத்தணும்னு நாங்கள் நினைக்கிறோம், இல்லைன்னா இந்த போராட்டத்தினுடைய மானமும் எங்களுடைய மானமும் போயிடும், அப்படி போகக்கூடாது அப்படின்றார். பெரியார் பின்னாடி சொல்றாரு, ஏன் என்னை அழைச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன்னா, நான் பெரிய தீண்டாமைக்கு எதிராக பிரச்சாரம் பண்றேன், நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி பெருசா பேசுவேன்றதுனால அவருங்க என்னை கூப்பிட்டாங்க அப்படின்றாரு. அவர் சொல்றாரு, அவர் அப்போ வந்து அந்த தகவல் அவருக்கு எங்க வருதுன்னா, அவங்க கடிதம் அனுப்புறாங்க. பண்ணபுரம்ன்ற ஒரு ஊர்ல பேசிட்டு இருக்காரு, மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ஒரு ஊர், அந்த ஊருக்கு வருது. இதை பின்னாடி சொல்றாரு. பண்ணபுரம்ன்றது அவர் 1965 விகடன் பேட்டியில சொல்றாரு. ஸோ அங்க வந்து அவர்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க அந்த கடிதத்தை. அப்போ அவருக்கு கொஞ்சம் உடம்பு முடியாத இருக்கு. பட் என்ன பண்றாரு, உடனே அங்கிருந்து ஈரோட்டுக்கு போறாரு. உடம்பு முடியல, அவர் வயிற்று கடுப்போ என்னமோ இருந்தாலும் கூட இது ஒரு நல்ல வாய்ப்பு, இது போயிட்டு இது அற்புதமான வாய்ப்பு, இதை போய் நம்ம இந்த போராட்டத்தை நடத்தணும்ட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். அதனால வீட்டில் வந்து எனக்கெல்லாம் உடம்பெல்லாம் சரியாயிடுச்சுன்ட்டு நல்லா மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு அங்கேருந்து ஒரு 2 பேரை கூப்பிட்டுட்டு புறப்படுறாரு. அந்த 2 பேரில் ஒருத்தர் தான் கோவை ஐயாமுத்து, இன்னொருத்தர் யாருன்னு தெரியல. ஸோ அவங்க 2 பேரை அழைச்சிக்கிட்டு அங்கே போறாரு. போய் அந்த படித்துறையில போய் இறங்கும் பொழுது அவரை இந்த இன்ஸ்பெக்டர் ஜெனரல் பெட்டுன்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் ராஜாவுடைய பேஷ்கார் சுப்பிரமணிய ஐயரோ யாரோ, அவர், அப்புறம் இன்னும் சில பேர், இவர்களெல்லாம் வரவேற்கிறாங்க. என்னடா இது, நம்ம போராட்டம் நடத்த வந்திருக்கோம், ராஜா நம்மளை வரவேற்கிறதுக்கு இவர்களெல்லாம் அனுப்பியிருக்காருன்ட்டு இவருக்கு ஆச்சரியம். அவர் சொல்றாரு, நான் போராட்டம் நடத்த வந்திருக்கேன், இல்லை ராஜா வந்து உங்களை விருந்தாளியா கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு. இவருக்கு ஒன்றும் புரியல ஏன் அப்படின்ட்டு. அப்புறம் தான் யோசித்து பார்க்கும்பொழுது அவருக்கு தெரியுது, 3 மாசம் முன்னாடி ராஜா டெல்லி போகிறதுக்கு ஈரோடு வழியாக தான் போகணும். ஈரோடு வர வழியில் அவர் இறங்கிடுவார். ஈரோட்டில் இறங்கிட்டு அவருடைய பரிவாரங்கள்லாம் இவங்க நடத்துகிற சத்திரத்தில் தங்குவாங்க, பெரியாருடைய சத்திரத்தில். ராஜா இவர்களுடைய வீட்டிலேயே தங்குவார். இவர்கள் வீடு பெரிய வீடு. அப்போ அவருக்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் அவர்கள் செஞ்சு தருவாங்க. ராஜாவோட இவரே பேசியிருக்காரு இப்போ. ஸோ அதனால் சற்று என்னை மரியாதையாக நடத்தலான்னு ராஜா நினச்சிருக்கலாம் அப்படின்றார். ஸோ ரொம்ப மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிச்சிடுறார், வேண்டாம் நான் போராட்டம் பண்ண. போயிட்டு பேசுகிறார். அவர் பேச்சு வந்துட்டு எப்படிப்பட்ட பேச்சு,
இந்த வைக்கத்தப்பன் தாழ்த்தப்பட்டவர்கள் அந்த தெருக்களில் நடந்தால் தீட்டுப்பட்டு போகும் என்று இருக்குமானால் இந்த வைக்கத்தப்பனுக்கு என்ன, இதனால என்ன பயன்? இந்த வைக்கத்தப்பனை கல்லை எடுத்து ஆத்துல போட்டாலாவது துணி வெளுக்க பயன்படும். இப்படி ஒரு வைக்கத்தப்பன் இருக்கலாமா? இப்படியெல்லாம் பேசுறார் என்ன. அதுக்கப்புறம் எப்படி தீட்டுப்படும்? இது என்ன நியாயம்? நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி வெள்ளைக்காரர்களுடைய ராஜ்யம்தான் ரொம்ப கொடுமையான ராஜ்யம்னு நினச்சேன். அப்படி கிடையாது. இங்கே வந்த பிறகுதான் இந்த திருவிதாங்கூர் சமஸ்தானம் அதை விட கொடுமையானதுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்றார். அதற்கு பிறகு இது கோவில்களை திறப்பதற்கான ஒரு போராட்டமோ அல்லது ஒரு சமுதாயத்தை பிளப்பதற்கான போராட்டமோ அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. இது எல்லா மனிதர்களுக்கும் சம உரிமை வேணும்னு கேட்குற ஒரு போராட்டம். அதை தான் பண்ணுறோம், அதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படின்றாரு. அப்புறம் சொல்கிறாரு, எப்படி தீட்டுப்படும்? இடது கையில் நாம் சாப்பிடுவதில்லை, வலது கையில் சாப்பிட்றோம். இடது கையை வேறு விஷயங்களுக்காக பயன்படுத்துகிறோம். கோவிலுக்கு போகும்பொழுது இடது கையை நான் விட்டுட்டா போகிறோம், கோவில் உள்ள போகிறோம், ரெண்டு கையும் சேர்த்து தான் வணங்குறோம். அதே மாதிரி இவர்கள் கல் இறக்கிறது தப்பு அப்படின்னா இந்த கல்லை விற்பனை செய்கிறாங்க, அவன் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணுறான். இந்த விற்பனையிலிருந்து வரக்கூடிய வரியை வாங்குதே இந்த அரசாங்கம், அது எவ்வளோ பெரிய தப்பு பண்ணுது. இதெல்லாம் குடிக்கிறாங்களே, அவங்க எவ்வளோ பெரிய தப்பு பண்ணுறாங்க. அவர்களெல்லாம் எப்படி தீண்டத்தகாதவர்களாக அல்லது தாழ்த்தப்பட்டவர்களாக இருக்க முடியாது, போக முடியும். அதனால் இப்படி மாதிரி ரொம்ப இது மாடுகள், இறந்த மாடுகளுடைய தோலை விற்பனை பதனிடுறது, அந்த வேலை பண்ணுறவங்கெல்லாம் தாழ்த்தப்பட்டவர்கள், தீண்டத்தகாதவர்கள், தீட்டுப்பட்டவர்கள்னா இந்த பிராமணர்கள் நம்பூதிரிகள்லாம் டாக்டராக இருக்காங்களே, போஸ்ட்மார்ட்டத்துக்கு உடம்பு அறுக்கிறாங்களே, அவர்களெல்லாம் தீண்டத்தகாதவர்கள் இல்லையா? அவர்கள் தீட்டுப்பட்டவர்கள் இல்லையா? எப்படி அவர் ரொம்ப சிம்பிளாக சாதாரணமாக அந்த வைக்கத்தப்பனை போட்டு துணி துவைக்கிறதுக்கெல்லாம் தான் பயன்படுத்தணும். இது எதுக்கு இந்த வைக்கத்தப்பன் தன்னுடைய தீட்டுப்பட முடியாத ஒரு கடவுள் இருக்க முடியாது, அதை தன்னை தான் தீட்டுப்பட முடியாத அளவுக்கு சக்தி இல்லாத ஒரு கடவுள் எதற்கு பயன்? நன்றி சார், நன்றி. தொடர்ந்து அடுத்த பகுதிக்கு போகலாம், சந்திக்கலாம்.